நம்ம வந்து இன்னைக்கு ஃபார்ம் அவுட்டர் தான் திரும்ப வந்திருக்கோம். ஃபார்மிங் சிமுலேட்டர். ஓகே, நம்ம கொஞ்ச நேரம் தான் எதுவுமே விளையாடினேன். நான் லெவல் 6க்கு போயிருக்கோம் வேறு. இன்னும் ஒரே ஒரு வீட்டு ஷேர் நம்ம அப்படியே வச்சுட்டு வந்துடலாம் உள்ள. ஷேர் ஐயோ, நம்ம இந்த வாட்டி வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இதுவும் தேவைப்படுதுங்க கைஸ். என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட்டு பால். ஒரே நிமிஷம். ஓகே, ஒன்றும் இல்லை, நெட்டு கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டாங்க, அது கொஞ்சம் கேட்டேன். எவ்வளோ ஸ்பெஷல் ஆர்டர் இருக்குது? 4. 1 2 3 4. வேறு என்ன ஒன்று இருக்கா? ஒருத்தவங்க வேறு சீஸ் வேறு கேட்டிருக்காங்க. நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படியே கட்டிடலாம் ஃபேக்ட்ரியில். ஓகே, ரெக்கார்ட் ஆகுதா? சந்தோஷமாக இருக்கும் ரெக்கார்ட் ஆகுதுன்னா. சீஸ் வேறு போய் ரெடி பண்ணுவோம். எனக்கு சீஸ் ரெடி பண்ணதுக்கு பால் தேவைப்படும்னு நினைக்கிறேன் நான். அக்கார்டிங் டு மை கால்குலேஷன் 5 முட்டை, கோழி முட்டை. பாக்குனா இது சொல்லணும். இதுவும் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்குது. ஆனால் என்ன, என் ஃபோனு கொஞ்சம் வைப்ரேட் ஆகி நிற்குது. கொஞ்சம் ஆல்ரெடி இருக்கா? இவர் ஒருத்தருக்கே பாதி காலி ஆயிடுச்சு. நான் இன்னும் வேற என்ன முட்டைக்கு நான் எங்கே போவேன்? நெக்ஸ்ட்டு 2 வீட்டு இது அப்படியே உள்ளே வச்சுட்டு, இல்லை வேறு கஸ்டமருக்கு வேணும். ஆமாம், ஒரு கஸ்டமர் அவங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. அவங்ககிட்ட இவங்களோட ஆர்டர்ஸில் என்னென்னு பார்த்துருவோம். என்ன ஒரே அக்கா 3 இடத்துல. சரி, இவங்க இதுவும் கேட்குறாங்க. இன்னும் ஒரு முட்டை வேணும். இது வேறு இன்னும் இது ஆகுது இல்லையா? சரி, இருக்கிற ஒன்றாச்சு அப்படி எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்துருவோம். இவங்க ஒன்று கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு 2 ஷீரு. நம்ம இங்கே போயிட்டு அப்படியே கொஞ்சம் ட்ரிம்மிங் இப்போ அப்கிரேட் பண்ணோம்ல, அது வந்து கொஞ்சம் இதுவாகிருக்குங்க கைஸ். அதுதான் போல் இந்த அப்கிரேட்டு. ஒன்றும் இல்லை, அந்த நம்ம ஸ்டோரேஜ் டப்பா வந்து இன்க்ரீஸ் ஆகலை. வெறும் ஷீர் மட்டும் தான், நம்ம ட்ரிம்மர் மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஷீர் ஒன்றும் ஆகலை. ஓகே, கிட்ஸ் ஆர் ஃபுல். இப்போ இன்னொன்று ஒரு ஹேக் பண்ண போகிறோம். ஹாஹாஹா, திரும்ப எடுத்து இப்போ இருக்கிற ஃபுல் மீதி இருக்க எல்லாமே பண்ணோம். இது புது ஹேக். அப்புறம் நம்ம இன்னும் ஒரு 10 நம்ம எடுத்துகிட்டு போகணுன்னா கஸ்டமர்கிட்ட சேல்ஸ் பண்ணிட்டு அப்படியே கூட இது பண்ணிடலாம் அவனுக்கு. இப்போ இங்கே இருக்கிறது வந்து எவ்வளோ 10 எடுக்க முடியுமா? இப்போ இவர்கிட்ட ஷேர் நம்ம கொடுத்துட்டோம். சரி, அப்புறம் முடிஞ்சிச்சா? ஓகே, இப்போ டோட்டலாக இங்கே கொஞ்சம் இருக்குது. 1 தான் இருக்குது, 2 இருக்குது. ஓகே, கொஞ்சம் எடுத்து உள்ளே இருக்கணும். இப்போ சீஸ் வேறு புதுசாக வந்திருக்கு கைஸ். அது என்னன்னு செக் வேறு பண்ணணும். உள்ளே வைக்கிறதுக்கு வரல எடுத்துக்கினே இருக்கேன். இது புதுசாக. இது நம்ம நெக்ஸ்ட்டு விண்டு மில் தான் அப்கிரேட் பண்ணோம். ஓ, இது முட்டையா? அப்போ எங்கே இருக்குது சீஸ் ஃபேக்ட்ரி? எங்கே இருக்குது? என்ன பாலுக்கு 4
4 பால் ஒரு சீஸ். அட பாவீங்களா. 1 2 சரி 8 எடுத்துக்கோ. 8 தான் ஃபுல்லா. நீ சீஸ்க்கு இவ்வளோ எடுக்குது. 2 பாக்கெட். பாவீங்களா. அதுக்கு நீ இவ்வளோ எடுத்துட்டீங்க. ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு. ஓகே நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாக ஓகே. இது இந்த கேம் எனக்கு ஒருமே தெரிஞ்சிருச்சு. இப்போ வீட்டு ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டோன்னா அது 2 நிமிஷத்துக்கான டைமிங் ஓடும். அப்புறம் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒழுங்காக வரும் ஃபுல்லாக. அது வரைக்கும் நம்ம ரைஸ் போய் கொஞ்சம் இது பண்ணணும். ஒரு ரைஸ் என்னமோ 3 அது எக்ஸ்ட்ரா 2 எடுத்துக்கும். ஆமாம் 3 எடுத்துக்கும். சீஸ் மேக் பண்ணுறதுக்கு வேறு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. இவங்க என்ன கேட்டிருக்காங்க? 2 என்கிட்ட எடுத்துவோம். லெவல் 7 சூப்பர். ஓகே நெக்ஸ்ட்டு இவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஒரு இது இவங்க முட்டை கேட்டிருக்காங்க. வீட்டு இன்னும் ஒரு இன்னும் 3 ஸ்பெஷல் ஆர்டர் வருது. இன்னும் 3 வீட்டு வேறு 2 பால். நம்ம எக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கோமா? எக் இருக்குது. இவ்வளோ 1 ஸ்பெஷல் ஆர்டரும் வந்துருக்கோம். துணியா? ஓ லெவல் 7 வந்துருக்கோமா? எவ்வளோ 30 ஸ்பெஷல் ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க. மற்றவங்க என்ன கேட்டிருக்காங்க? இன்னும் ஒரு சீஸ் ரெடி ஆகிருக்கு. 2 முட்டை கேட்டாங்க. 2 எடுத்துருக்கோம். ஒரே ஒரு எக்கு பார்த்தீங்களா? ஃபுல்லாகவே நம்ம கிரைண்ட் பண்ணுவோம் போல். இப்போது திரும்ப பால் போகணும். பால் எவ்வளோ அதிகமாகிடுச்சு நம்மக்கிட்ட. ஃபுல்லாக கம்மியாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டு ஃபார்ம் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அப்கிரேட் பண்ணுவோம் கைஸ். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டும் எல்லாத்துக்குமே நம்ம அப்கிரேட் பண்ணுவோம். ஆக்சுவலி அந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பெஸ்ட்டாக வந்து இதுவும் பண்ணிடலாம். நம்ம கோட்டுக்கு தான் நம்ம அப்கிரேட் பண்ணலாம் பெஸ்ட்டானா. சரி நம்ம ரிப்பேர்ஸ்குள்ள போயிட்டு இவ்வளோ ஓகே. எவ்வளோ கேட்டிருக்காங்க? 2 தான் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு சீஸ். சரி இப்போதைக்கு அவங்க கொடுத்தோம்னா அதுக்கு ஏற்ற பால் 10 பால் எடுத்து இதுவும் பண்ணிடலாம். சீஸ் அமௌண்ட் கொடுக்கலாம். ஒரே ஒரு சீஸ் மட்டும். ஸோ அப்படியே சீஸை ஒன்றையும் ஸ்டோர் பண்ணிடணும். அப்புறம் இல்லை போகிற வழியிலே இருக்குது. இதை அப்படியே ஒன்றையும் ஸ்டோர் பண்ணிடுவோம். நம்ம வேறு இப்போ நெக்ஸ்ட்டு இவங்ககிட்ட தான் பண்ணோம். ஏன்னா அவங்க அப்கிரேட்டில் தான் கேட்குறாங்க. இப்போ டக்குன்னு எத்தனை அவரோட ஃபுல் ஆர்டர் என்னது? ஒரு சீஸு, ஒரு எக்கு, 2 பால் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. ஐ ஹோப் ஸோ.
முட்டை ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு வீட்டு 2 பால் நம்ம அங்கேருந்து எடுத்துக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? ஷேர். இந்த வாட்டி ஷேர் எதுவுமே கேட்கல. ஒரே ஒரு ரைஸு, சீஸ் கேட்டிருக்காங்க. சீஸ் எடுத்துக்கணும். வேறு இன்னும் ஒரு சீஸ் வேணும். அப்புறம் ஒரு ரைஸ் வேணும். ரைஸ்ன்னு நினைக்கிறேன், பார்க்கறதுக்கு ரைஸ் மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க. இவர் தான் நம்மளுக்கு ஹை பேமெண்ட் கொடுக்குறது. நெக்ஸ்ட்டு 5 முட்டை வேணும். எங்கேயே போயிடுவோம். கொஞ்சம் ஃபுல்லாக எடுத்துட்டால. 5 கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தான் எக்ஸ்ட்ராவாக மிச்சம் மீதி ஆகும். ஓகே, அவ்வளோதான். இதோட நெக்ஸ்ட்டு கூல் டவுன். இதுக்குள்ளே அப்படியே பக்கத்துலேயே இருக்குது. இதுக்குள்ளே அப்படியே வச்சுட்டு போய்டுவோம். 5 அப்படியே எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம வீட்டு வேறு கொஞ்சம் எடுக்கணும் கைஸ். நாங்கள் 2 சீஸு. சரி, பால் கலக்கணும். ஓகே, டைம் கொஞ்சம் எடுக்குது வேறு. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஆகாது. பால் கொஞ்சம் நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணோம் வேறு. இந்த சீஸுக்கு 4 எடுக்குது. 4 பால். ஆனால் கெஸ் பண்ணவே வந்துச்சு. ஓகே, இன்றைக்கான வீடியோ 20 மினிட்ஸ் தான் இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஒருமே நெட்டு ரொம்ப அதிகமாக எடுக்கும் சும்மாவே. ஓகே, இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணதுக்கு. ஓகே, அதே வந்துடுச்சு. சரி, யார் யாருக்கெல்லாம் பால் வேணுமோ உங்களுக்கு அப்படியே பால் கொடுத்துட்டு வந்துடலாம். பால் யாருக்குமே வேணாமா? தேவையில்லாமல் போகணுன்றே. ஐயோ, என்ன ஞாபகத்தில் இருக்குன்னே தெரில. ஓகே, ஸ்டோர் பண்ண மாதிரியாச்சும் இருக்கேன். ஐயோ, எடுக்கக்கூடாது. சீஸுக்கு நம்ம எடுக்கணும். 12 எடுத்துருவோம். 12 இல்லை, மேக்ஸிமம் இவ்வளோதான். இப்போ 2 தான் இருக்காங்க. நம்ம போயிட்டு இன்னும் ஒரு 2 முட்டை வச்சு நான் வந்துடுவோம். எனஃபாக இருக்கும். கூட ஒரு சீஸ் ரெடி ஆகிருக்கு. அது போய் எடுத்துக்கணும். கஸ்டமருக்கு தேவையான அளவுக்கு இப்போ 3 கஸ்டமர் வந்தாங்கன்னா கூட தாங்கலாம். நம்மளால் கட்ட முடியும். வர கட்ட வண்டி 3 முட்டை. சரி, கட்டிடுவோம். காசு இருக்கு. இது எங்கே கட்டுறோம்? எங்கடா? எங்கே கட்டியிருக்கோம்? இல்லையா? மேலே போகணும். இல்லையே, எங்கேயா போகணும்?
ஓ இங்கே இருக்கா? இதுக்கு என்ன வேணும்? 5. ஐயோ ஏற்றிக்கினே போகுது. இப்படி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வேலைக்கு வருது. சரி நம்ம அப்படியே வந்து வீட்டு கலெக்ட் பண்ணணும். தான் ரொம்ப நேரமாக இல்லை. ரைஸ் வேறு நிறையா இப்போ கேட்குறாங்க. அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம ரைஸ் தான். ரைஸ்க்கு ஐ மீன் ஆமாம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ரைஸ். இந்த ரைஸ் வந்து நம்ம கொஞ்சம் இது பண்ணணும், அதை கலெக்ட் பண்ணணும். இப்போது யாராச்சும் கஸ்டமர் கேட்டாங்கன்னா பார்ப்போம். கேட்குறாங்களா? இல்லை யாரும் கேட்கல. அப்படியே இப்போதைக்கு வச்சுக்கோங்க. கடைசியாக எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஹேக் கூட வச்சு இந்த ஹேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க கைஸ். ஓகே இங்கே இருக்கிற சைட்லலாம் வெட்டிடுவோம். இப்போது பாதி வெட்டிட்டோம்னா இன்னும் கொஞ்சம். இந்த அப்கிரேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். செகண்ட் அப்டேட்டுன்னு சொல்லக்கூடாது, அப்கிரேட்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு கேம் இதாக இருக்கணும். எல்லா கேமும் செகண்ட் அப்கிரேட்லேயே கொஞ்சம் மஷினரியெலாம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இந்த மாதிரி ஒரு கேம் தான் கைஸ் நான் எதிர்பார்க்குறேன். அதனால தான் இந்த கேம் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இல்லை நான் இது கூட எடுத்துக்க மாட்டேன்னா என்ன கேட்டிங்கன்னா. மேக்ஸிமம் 30 போடு. ஓகே நெக்ஸ்ட்டு நான் பால் கரைக்கணும் கைஸ். நிறையாவே பாலுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு. ஆமாம்ல ரைஸ் கோதுமை மாவு. நான் நெக்ஸ்ட்டு இனிமேட் நான் கோதுமை மாவு வந்து கோதான்னு சொல்ல போகிறேன்னா டேஸ்ட் பண்ணலாமா? கோதம் காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் கைஸ் என்ன பேர் வைக்கலான்னு. இந்த கோதுமை மாவுன்னு சொல்கிறதுக்கு வீட் கிரைண்டர் இது சொல்லத்துக்கு முடியல. ஃபாஸ்ட்டாக பண்ணு. பரவாயில்லையே ஃபாஸ்ட்டாக தான் பண்ணியிருக்கோம். எனக்கு இந்த வாட்டி நிறைய சீஸ் தேவைப்படுது வேறு. ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 5 ஷீர் எடுக்கணும் வேறு. இன்னும் 2 3 4 10 எடுக்கணும் மேக்ஸிமம். 2 லூம் கேட்டிருக்காங்க. இங்கேயே இருக்க வேணும். பரவாயில்ல 2 நிமிஷம் இருக்குது. ஒவ்வொன்றும் இப்போ நிறையாவே டைம் எடுக்குது. சரி எக் எடுக்கணும். எக்கு தான் எப்பவுமே காலி ஆகுது அப்பப்போ. ஓகே இதோட வீடியோ முடிக்க போகிறோம். டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் அப்கிரேட்லாம் எல்லாமே பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கேட்டு வந்துருக்கணும். வேற இன்னொன்று ஒரு இது ரைஸ் ஒன்று ரெடியாக இருக்கணும். ஒரே ஒரு ரைஸ். நீங்கள் 3 பேருக்கு முடிய போகுது நினைக்கிறேன். இல்லை சீஸ் 2 முடியுது. சீஸ்
லெவல் 9. ஓகே, இந்த வீடியோ இங்கேருந்து முடியுது. பை பாய்.